ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்ட் 3 பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அப்போது வந்து மீதி இருக்கிற ஒரு எத்தனை நாளில் வந்து முடிப்பார், இல்லை மொத்தம் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அமைய போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் செய்வார். 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின்பு பி வேலையிலிருந்து விலகிவிட்டார். மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் 20 நாட்கள் செய்தார் எனில் முழு வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி வந்து 30 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. இப்போ இருவரும் இணைந்து 20 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ 20 நாட்கள் வேலை செஞ்சாங்கன்னா 20/30 அடித்தோம் அப்படின்னா 2/3. 2/3 பங்கு வந்து அவங்க செஞ்சுட்டாங்க. இப்போ மீதமுள்ள வேலை எவ்வளோ? இதுலேருந்து மீதமுள்ளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3. இந்த 1/3 வந்து ஏ வந்து 20 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு மடங்கு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாரு? இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுவும் அடிஞ்சு 1 வந்துடும். அப்போ இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 60. அப்போ 60 நாளில் வந்து ஏ வந்து முடிப்பாரு. ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் எனில் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றாள்? ஃபர்ஸ்ட் சீதா பார்த்தோம் அப்படின்னா 15 நாளில் பண்ணுறாங்க. கீதா பார்த்தோம் அப்படின்னா 10 நாள். ஓகேவா? நம்ம நார்மலாக எல்சிஎம் எடுத்து எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 5 2 30, 10 3 30, 30. ஓகேவா? அப்போது 30 வரணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? எஃபிஷியன்சி. இப்போது என்ன சொல்கிறாங்க, இருவரும் சேர்ந்து சில நாட்கள் வேலை செய்கிறாங்க. மீதமுள்ள வேலையை 5 நாட்களில் முடித்தார். யார் வந்து அப்படின்னா கீதா. அதாவது ஒரு நாளைக்கு வந்து எஃபிஷியன்சி 3 அப்படின்னா 5 நாட்களுக்கு எஃபிஷியன்சி வந்து 5 × 3 15. அப்போது மொத்த ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 பண்ணணும். அதில் வந்து 15 வந்து கீதா மட்டுமே பண்ணிட்டாங்க. இப்போ மீதி இருக்க 15 தான் வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 15 வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா கீதா பண்ணாங்க. அப்போது மீதி இருக்க 15 வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கும் எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 3. அப்போது ஒரு நாளைக்கு வந்து 5 அப்படின்னா அவங்க வந்து 3 நாளில் வந்து 15 வந்து பண்ணியிருப்பாங்க 2 பேர் சேர்ந்து. ஓகேவா? அப்போது எத்தனை நாள் கழித்து அவங்க போயிருக்காங்க அப்படின்னா 3 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க போயிருக்காங்க. ஆன்சர் வந்து 3. ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலை செய்கின்றன. ஏ 12 நாட்களில் அவ்வேலையை முடிக்க முடியும். பி ஆனவர் அதே வேலையை 20 நாட்களில் முடிக்க முடியும். ஏ பி இருவரும் இணைந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார். மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து 12 நாள், பி வந்து 20 நாள். எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 60. இப்போ 20 × 3 12 × 5. இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போது ஏபி இருவரும் இணைந்து 3 நாட்கள் வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 8. 3 நாள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 24. மொத்தம் வந்து 60. அதாவது டோட்டல் ஒர்க் வந்து 60. அதுலேருந்து 24 செஞ்சுட்டாங்க. இப்போ மீதி வந்து ரிமைனிங் வந்து 36. இந்த மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பான்னு கேட்குறாங்க. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா 3. அப்போ பை 3 போட்டோம் அப்படின்னா 12. இப்போ 12 நாளில் வந்து பி வந்து மீதி வேலையை முடிப்பார். எக்ஸ் மற்றும் ஒய் முறையே ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்களில் தனித்தனியாக செய்து முடிப்பார்கள். 8 நாட்கள் அவர்கள் வேலை செய்து முடித்த பின் எக்ஸ் என்பவர் விலகுகிறார்.
அந்த வேலையை முடிய எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 40, ஒய் வந்து 60. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 120, 40 × 3, 60 × 2 எஃபிஷியன்சி. 8 நாட்கள் அவர்கள் வேலை சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5. அப்போ 8 நாள் செய்கிறாங்க அப்படின்னா 40 செஞ்சுருப்பாங்க. டோட்டல் எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் வந்து 120, அதில் 40 போயிடுச்சு அப்படின்னா 80. இப்போ வந்து எக்ஸ் என்பவர் விளக்குகிறார். அப்போ வந்து யார் செய்வாங்க அப்படின்னா ஒய் தான் செய்வாங்க. ஒய்யோட எஃபிஷியன்சி வந்து 2. அப்போது 80 வந்து அவங்க எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னா 40 நாளில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து 40 நாட்கள். இந்த இடத்துல வந்து மீதி வேலையை தான் முடியறதுக்கு எவ்வளோ நாட்கள் கேட்டிருக்காங்க. மொத்த வேலை முடிய எத்தனை நாட்கள் கேட்டாங்கன்னா 40, முன்னாடி ஒரு எத்தனை நாள் 8 நாள் வேலை செஞ்சுருக்காங்க, 48ன்னு போடணும். ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ 25 நாட்களுக்குள் முடிப்பார். மேலும் பி தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். ஏ வேலை தொடங்கி 10 நாட்கள் கழித்து பி சேர்க்கிறார். எனில் அந்த வேலை முடியும் நாட்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து 25, பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 100. அப்போ 25 × 4, 20 × 5. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள். இப்போ 10 நாள் வந்து ஏ மட்டும் தான் வேலை செய்வார். இப்போ 10 நாளுக்கு ஒரு நாளைக்கு எஃபிஷியன்சி வந்து 4, 10 நாளைக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 40. மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் வந்து 100, அதில் 40 பண்ணிட்டாரு. மீதி இருக்கிறது 60. இந்த 60 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருவரும் இணைந்து பண்ணுறாங்க. இருவரும் இணைந்து ஒரு நாளைக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 9. ஓகேவா? அப்போ அடித்தோம் அப்படின்னா 20/3. ஓகேவா? அந்த வேலை முடியும் நாட்கள். இந்த வேலை முடியும் நாட்கள்னா 20/3 அப்படின்னா 6/2/3. ஆன்சர் வந்து 6/2/3. தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 நாட்கள் 30 நாட்கள் செய்து முடிப்பர். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகின்றனர். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார். எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும்? இடத்துல வந்து தீபா வந்து 20 நாள், அருண் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள். அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60 வரும். இப்போ 20 × 3, 30 × 2 எஃபிஷியன்சி. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். அப்போ தீபாவோட ஒரு நாள் எஃபிஷியன்சி வந்து 3, இப்போ 5 நாள் அப்படின்னா 15. டோட்டல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 60. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபா வந்து முன்னாடி 5 நாள் முன்னாடியே வந்து நின்றதுனால அந்த ஒர்க்கையும் சேர்த்து ஏ தான் பார்க்கணும். அப்போ அந்த 15 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 60 + 15 75. இந்த 75 வந்து 2 பேருமே சேர்ந்து தான் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த 75ன்றது ஒரு நாளைக்கு எஃபிஷியன்சி வந்து 5. அப்போ ஒரு நாளைக்கு எஃபிஷியன்சி வந்து 5 அப்படின்னா அந்த வேலை வந்து 15 நாட்களில் முடிவடையும். ஆன்சர் வந்து 15. ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி என்பவர் மட்டும் 42 நாட்களில் செய்து முடித்தார். ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை அவர்கள் எவ்வளவு காலத்தில் செய்து முடிப்பார்கள்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து 80, இவர் வந்து 10 நாள் வேலை செய்கிறாரு அப்படின்னா 10/80. 10/80னா 1/8. 1/8 வேலையை வந்து ஏ வந்து முடிச்சிடறாரு. மீதி இருக்க வேலை தான் வந்து மீதி இருக்கிறதுனா எவ்வளோ 7/8. இந்த 7/8 தான் வந்து 42 நாளில் முடிக்கிறாரு.
அப்போ ஒரு மடங்கு வேலை வந்து வேணும் நமக்கு. இப்போ இதையும் அடிச்சோம் அப்படின்னா 6. இது வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா, 1 மடங்கு வேலைய வந்து 48 நாள்ல முடிக்கிறாரு. 8 × 6 48. அப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 48. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 240. 240 அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 5. இருவரும் வேலை செஞ்சு பார்க்கறதுன்னா, இப்போ வந்து 3, 5, 8. அப்போ 240 வந்து அவங்க 8 எஃபிஷியன்சில பண்ணாங்க அப்படின்னா 30 நாள்ல வந்து முடிச்சிருவாங்க. ஆன்சர் வந்து 30. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வார். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மற்றும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்வார்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்பவர் 18 நாள்ல செய்வார். அதே வந்து பி என்பவர் 15 நாட்களில் செய்வார். இதோட எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 90, 18 × 5, 15 × 6. ஓகேவா? இப்போ வந்து பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார். இப்போ 10 நாள்னா பி வந்து 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார். எல்சிஎம் வந்து 90. அப்போ பி வந்து 10 நாள் பண்ணாரு அப்படின்னா 10 × 6 60. 60 வந்து பண்ணிட்டாச்சு. மீதி வந்து 30. இந்த 30 வந்து ஏ வந்து எத்தனை நாள்ல பண்ணுவார் அப்படின்னா, ஏவோட எஃபிஷியன்சி வந்து 5. அப்போ 30/5 6. 6 நாள்ல வந்து செஞ்சு முடிப்பாரு. ஏ, பி இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள், 18 நாட்களில் முடிப்பர். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து 12 நாள்ல முடிப்பாரு. பி வந்து 18 நாள்ல முடிப்பாரு. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 36. அப்போ 12 × 3, 18 × 2. ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருமே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 4 நாள் வேலை பார்க்குறாங்க. 4 நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5. அப்போ 4 நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 20. மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீதி வந்து 16 இருக்கு. இந்த மீதி 16 மட்டும் பி வந்து முடிக்கிறாரு. அதாவது பி வந்து மீதி இருக்க 16 மட்டும் முடிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 8 நாள் ஆகும். இங்கே கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, முழுவதும் முடிக்க. இதுக்கு ஒரு 8 நாள். முன்னாடி 2 பேர் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்தாங்க. இப்போ 8 நாள் 12 நாள் வந்து வேலையை முடிக்க ஆகும் காலம். டைம் அண்ட் ஒர்க்கில் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறது. அதை பற்றி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.